ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் விட்டு வர்ற நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரசமலாயை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். அதனால குழந்தைங்களும் ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த ரசமலாய் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பாலை முதல்ல பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா சூடாகி கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த பால் கொதித்ததுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கொதி வர்றது மாதிரி கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகரை நல்லா கலந்து விட்டாச்சு. சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பாலை கொதிக்க விட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா மஞ்சத்தூளோட வாசனை சுத்தர இந்த பாலில் இருக்காது. நான் இன்றைக்கி கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட அந்த குங்குமப்பூவை ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் ஊற வச்சுட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நல்லா அது ஊறி அதோட கலர்லாம் நல்லா இறங்கி வந்துடும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் பாலில் சேர்த்திங்கன்னா அப்போவும் இந்த மாதிரி நல்லா லைட் எல்லோ கலர் கிடைக்கும். குங்குமப்பூ இல்லாதவங்க இந்த மாதிரி 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேருங்க, அதுவே சரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால பால் நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள் வாசனை இருக்காது. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் பாலை கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதில் உள்ள மஞ்சத்தூள் வாசனையும் போயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலில் சேர்க்குறதுக்காக நான் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 2 ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா, 3ஐயும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பாலில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாலை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி விட்டுட்டு அதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு அதிகமான நட்ஸ் இல்லைன்னா கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாலில் சேர்த்து நல்லா ஒரு முறை கொதிக்க விட்டுட்டு அப்போது ரசமலாயோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பாதாம் பால் மாதிரி சூப்பராக இருக்கும். பால் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா முழுமையாக ஆறி வரணும். அது வரைக்கும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரசமலாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் நான் மொத்தமாக இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த பாலும் நல்லா பொங்கி கொதித்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், பாலும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பாலை ரசமலாய் செய்கிறதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அதோட சாறை பிழிஞ்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழ சாறை கொஞ்சமாக இந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நமக்கு திரிஞ்சு கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். பாருங்கள், மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பால் திரிஞ்சு எந்த அளவுக்கு மேலே திரட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். அதே சமயத்தில் எலுமிச்சம்பழ சாறு முழுசாக ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடும்போது தான் பால் நமக்கு மெல்ல இந்த மாதிரி அழகாக திரிஞ்சு மேலே வரும். பாருங்கள், சூப்பராக பால் திரண்டு வந்துருச்சு. அதில் உள்ள தண்ணியும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு வடிகட்டி எடுத்து அது மேலே ஒயிட் கிளாத்தை போட்டு விரிச்சிட்டு இப்போ இதை கொஞ்சமாக நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதில் நம்ம எலுமிச்சப்பழ சாறும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது லைட்டாக புளிப்பு தன்மையாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் சேர்த்து நல்லா கரண்டி போட்டு லைட்டாக இந்த மாதிரி அலசி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ அலசியாச்சு. இந்த ஒயிட் கிளாத்தை அழகாக இந்த மாதிரி மடித்து எடுத்து
நல்லா இந்த பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்புறமா இதில் கை போட்டு நல்லா அழுத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் ரசமலாய் செய்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். பாருங்கள், கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நைஸாக மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு உருண்டையாக சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கணும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து உருட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து ரசமலாய் செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரசமலாய் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா ஒரு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி முதல்ல உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கையிலையும் வச்சு இந்த பாலை உருட்டினோன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த உருண்டையை நல்லா இதே மாதிரி உள்ளங்கையிலே வச்சு இன்னொரு கையோட உள்ளங்கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ப்ரெஷ் பண்ண பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா ரசமலாய் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். ஓரங்களை லைட்டாக விரல்களை வச்சு நம்ம சரி பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம ரசமலாய் செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம ரசமலாய் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரசமலாய் எல்லாத்தையுமே இப்போ நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசமலாய் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகரோட அளவு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுக்கு சரியாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் நீங்கள் சுகரை அளந்து சேர்க்குறீங்களோ அதே கப்பால் 3 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரசமலாய் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வர்றதுக்கு தாராளமாக இருக்கும். இப்போ இந்த சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா சூடாகி சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசமலாய் எல்லாத்தையுமே சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ இந்த ரசமலாய் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வைங்க. இந்த ரசமலாய் எல்லாமே வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அதோட சைஸும் கொஞ்சம் பெருசாகி வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரசமலாய் நம்ம முன்னாடி சேர்த்ததை விட அதோட சைஸு லைட்டாக பெருசாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு தான் எடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ரசமலாய் பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வேக வச்ச ரசமலாய் எல்லாத்தையும் இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம பால் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம். அதில் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, இதை ஆற வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக முழுமையாக நல்லா ஆறி வந்துருச்சு. இதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ரசமலாய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் இந்த பால்லே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நமக்கு ரசமலாய் சாப்பிட்றதுக்கு ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான், இப்போ எல்லா ரசமலாயுமே பாலில் சேர்த்தாச்சு. நல்லா எல்லாமே உள்ளே மூழ்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஒரு 2 மணி நேரம் இந்த பால்லே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரசமலாய் எல்லாமே பாலில் 2 மணி நேரம் ஊறி நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்குமே ஹெல்த் வைஸ் இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த ரசமலாயை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.